குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது வந்து திருநெல்வேலி ஸ்பெஷல் வெண்டைக்காய் பச்சடி பார்க்க போகிறோம். நான் வந்து புளி சேர்க்காம தக்காளியை கூட 2 சேர்த்து வைக்கிறேன். அதுக்கு நான் எடுத்துருக்கேன் 5-6 வெண்டைக்காய், 2 பல்லாரி, 4 தக்காளி பழம், கொஞ்சம் தேங்காய், ஜீரகம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் வச்சு நீங்கள் என்ன தாளிப்பீங்களோ அதை ஊற்றிக்கிறங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, பொரிஞ்சோடனே நறுக்கி வச்ச பல்லாரி, கருவேப்பிலை. இந்த ஸ்டேஜில் நம்ம வெண்டைக்காயை அதில் போட்டு வதக்கிடலாம். இது சிம்லே கிடந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். பாருங்கள், நல்லா 5 நிமிஷம் நான் வதக்கி கொடுத்துட்டேன். அந்த பிசு பண்ணால் லைட்டாக வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி பழத்தை போட்டுக்கலாம். தக்காளி பழம் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இருக்க தக்காளி பழத்தை போட்டுட்டு ஒரு கொட்டை புளி கரைச்சி ஊற்றலாம். நாளைக்கு வந்து ஃபுல் புளி கரைச்சி ஊற்றாமல் தக்காளி பழத்தை செய்கிறேன். பாருங்கள், நான் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு 2 வதக்கி விட்டு சிம்மில் போட்டு தட்டை போட்டு மூடி வைக்க போகிறேன் ஒரு 5 நிமிஷத்துக்கு. அப்போ தான் பாருங்கள், தக்காளி வந்து நல்லா மசிச்சு வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன். அது, மஞ்சள் தூள், வத்தல் பொடி நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கிறோங்க. அப்புறம் இது வந்து குழம்பு மிளகாத்தூள் தூள். இதை நல்லா கிண்டி விட்டுட்டு பச்சை வடை போகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி லைட்டாக வேக வைக்க போகிறோம். தண்ணி வந்து நான் தேங்காய் அரைச்சி வச்சோம்னா அந்த கிண்ணத்துக்கு 2 கிண்ணம் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அவ்வளோதான். இதை வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு வேக வச்சோம்னா நமக்கு திருநெல்வேலி கல்யாண வீட்டு பச்சடி ரெடி ஆயிரும். பச்சடி ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை வந்து மல்லியில் போட்டு இறக்கி வச்சிடலாம். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்கள் சேனலுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்.